திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சிபிஎம் வேட்பாளர் பாண்டியை ஆதரித்து உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பழனியில் சிபிஎம் வேட்பாளர் பாண்டியை ஆதரித்து உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நகரின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திமுக கவுன்சிலர் சுரேஷ் 100 கிலோ மலர்களால் அவரை வரவேற்றார். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு திமுக மற்றும் இந்தியா கூட்டணி முழு ஆதரவுள்ளதாகவும், தமிழகத்தில் ஏற்கனவே உள்ளாட்சி முதல் மாநகராட்சி வரை 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்றும், தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சரியான கணக்கெடுப்புடன் இடஒதுக்கீடு கொண்டு வந்தால் ஆதரிப்போம் எனவும் அவர் கூறினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய ஆதரவை அன்பை பெற்று, அதாவது மகளிருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்பதில் திமுகவோ காங்கிரஸோ மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ உள்ளாட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பேராட்சியில் 50% கொண்டாந்துருக்கோம். இந்த 33% வேணும்னு தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்துல சொல்லியிருக்கிறோம். காங்கிரஸ் அரசே கொண்டாந்துச்சு அப்போ தீர்மானத்தை. அன்னைக்கு பிஜேபி எதிர்த்தாங்க. எப்ப 2011 ஏற்றவங்க தான் இவங்க. இன்னைக்கு மறுபடியும் அதாவது தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேர்ல பெண்களுக்காக இடஒதுக்கீன்னு சொல்லி உண்மைக்கு புறமான ஒரு தீர்மானத்தை கொண்டாடுறாங்க. அதுல என்னன்னா, தொகுதி மறுசீரமைப்புங்கிறது 1971 நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி 2001 நடந்திருக்கோம். அப்போ வாஜ்பாய் சொல்லிட்டார், தென் மாநிலங்கள் இன்னைக்கு கல்வியிலும் அதே மாதிரி சுகாதாரத்திலும் வளர்ச்சி அடைந்திருக்கார்கள். அது இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் தென் மாநிலம் பாதிக்கும்னு அது மரியாதைக்குரிய அன்னைக்கு பிரதம மந்திரி அந்த வாஜ்பாய் அவர்கள் அதை வேண்டாம்ட்டார். இன்னைக்கு அவர்கள் பில்லில் சேர்த்துருந்தா பரவாயில்ல. இது அதாவது 50% கூடுன்னு சொல்றாருல, ஒரு தொகுதிக்கு மாநிலத்துக்கு 50% எம்பிக்கள் கூடுன்னு சொல்றாருல, ஒரு துண்டு சீரி வச்சுட்டு சொல்றாரு. அதாவது பில்லில் வந்திருந்தா அதை நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதிலே எங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கோ இந்தியா கூட்டணிக்கோ எந்த மாற்று கருத்து இல்லை. இதில் நாங்கள் எப்பவுமே உறுதியாக இருக்கிறோம்.